ஓகே கேசிபி சார், நீங்கள் கூறுவதை பார்த்தால் அதிமுக பாஜக கூட்டணி இந்த முறை வலிமையாக, அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் இருந்த இந்த கட்சிகள் இணைந்து ஒரு மெகா கூட்டணியை அமைப்பதற்கான சூழ்நிலை இப்போது உருவாகியிருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு திமுக தாவேகா இடையே தான் போட்டி என்ற ஒரு பேச்சு இருந்தது. இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்பட்டுள்ள அந்த சென்சார் சிக்கல், அதை தொடர்ந்து சிபிஐ சமன், இது போன்ற நெருக்கடிகளில் அரசியல் பின்னணி இருக்குதா, இல்லைன்னா அவர் இயல்பாகவே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டுறாரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக எல்லா காலகட்டங்களிலுமே விஜய்க்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி சதவீதம் இருக்கு. ஆனால் அது வெற்றி பெறக்கூடிய வாக்கு சதவீதமாக எந்த தொகுதியிலும் இருக்காது. வெற்றி தோல்வியை புரட்டி போடுகிற அல்லது ஒரு மடைமாற்றம் செய்கிற அதுலயே எப்படி இருக்கும்னா 10% மேல திமுகவோ அண்ணா திமுகவோ லீடு வெற்றி பெறுகிற அந்த வித்தியாசம் இருக்கிற இடங்கள்ல அது எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது. ஆனால் ஒரு 10% கீழே இருக்கிறதுல ஒரு சுமாரான பாதிப்பை கொடுக்கும். 5% மேல கீழே அந்த வித்தியாசம் இருக்கிற பொழுது அதிகமான பாதிப்பை கொடுக்கும். இப்ப நீங்க சென்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 40 தொகுதிகளில் 5000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக ஜெயிச்சிருக்கு. அந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு அதிக பாதிப்பை கொடுக்கும். நான் தனிப்பட்ட முறையில கள நிலவரங்களை ஆராய்ந்த பொழுது அதிக பாதிப்பை திமுகவுக்கு ஒரு 5% அளவுக்கும் வாக்கு சேதாரத்தையும், அண்ணா திமுகவுக்கு ஒரு 2% அளவுக்கு வாக்கு சேதாரத்தையும் தான் தாவேகாவால் ஏற்படுத்த முடியும். ஓ இல்ல, இதுல திமுகவுக்கு தான் அதிக சதவீதம் சொல்றீங்க. திமுகவுக்கு தான் அதிக, திமுகவுக்கு அவங்க தானே இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். சரி, அவர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது அவர்கள் மீது இருக்கிற அந்த அதிருப்தி, அவர்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு அவர்கள் மீது இருக்கிற அதிருப்தி, அவர்கள் மடைமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சென்ற முறை அண்ணா திமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள், திமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் இந்த 5 ஆண்டு காலம் அந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற அதிருப்தியில அவர்கள் மாற்றி வாக்களிக்க நினைக்கிற பொழுது அவர்கள் சென்ற முறை அதிமுகவுக்கு வாக்கு அளிக்காதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தாவேகாவுக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது போன்ற சூழ்நிலையில இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, திமுக கூட்டணியில் இருந்து அதற்கான காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் இணைந்தாலோ அல்லது இந்த ஓபிஎஸ் டிவி யாராவது ஒருவர் இணைந்தாலோ, இது போன்ற கூட்டணிகள் அமையும் பட்சத்தில் இந்த வாக்கு சதவீதம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? இது அதிமுகவுக்கு ஒரு கடும் போட்டியை ஏற்படுத்தக்கூடிய, திமுகவுக்கு போட்டியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிமுக கூட்டணி வலுவாக இருந்தாலும் இந்த கூட்டணிகளில் சிறிது மாற்றங்கள் ஏற்பட்டால், அது திமுக கூட்டணியாக இருக்கலாம், அதிமுக கூட்டணியாக இருக்கலாம், காங்கிரஸ் தாவேகாவோட போகுதோ அல்லது அதிமுக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் டிவி கடைசி நேரத்தில் போகிறாங்களோ, இல்லைன்னா தேமுதிக அங்கேருந்து இங்கே போகிறதுனாலையோ அந்த நீங்கள் சொன்ன அந்த 10% வாக்குகள் என்ற ஒரு பாதிப்பு ஏற்படும் சொன்னீங்களா, அது இன்னும் மேலும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதாவது அதிகபட்ச பலமான கூட்டணி என்பது காங்கிரஸ் திமுக இணைந்து பயணிக்கிற அந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக இருக்கும். சரி, அதை எதிர்கொள்ள விதத்துல தான் அண்ணா திமுக தற்பொழுது அந்த கூட்டணியை அமைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. சரி, திரு தினகரன் அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ அவர்களோடு பயணிப்பவர்களோ அது அண்ணா திமுக வாக்கு வங்கி. சரி, ஒருவேளை அவர்கள் திமுகவோடு கூட்டணி வைத்தால் அது ஓபிஎஸ் தினகரனும் திமுகவோடு இருக்கலாமே ஒழிய அவர்களை சார்ந்து இருக்கிற அந்த வாக்கு வங்கி, அந்த வாக்குகள் திமுகவுக்கு மடைமாற்றம் நடக்காது. அந்த வாக்கு வங்கி அண்ணா திமுகவுக்கு சென்றுவிடும். அவர்களால் திமுகவுக்கு பெரிய அளவுல ஓட் டிரான்ஸ்பர் செய்து கொடுக்க முடியாது. இல்ல தாவேகாவுக்கு பண்ண முடியுமா? அவங்க ஓபிஎஸ் டிவியோ அல்லது தேமுதிகவோ அல்லது காங்கிரஸோ போனால் அந்த ஓட்டிங் டிரான்ஸ்பர் அதிகமாகி வாக்கு சதவீதம் அதிகரிப்பதாக நீங்கள் 10% சொன்னது கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குதான்னு நான் கேட்குறேன். இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் சதவீதம் 10% மேல வித்தியாசம் இருந்தால் அந்த இடத்துல வெற்றி தோல்வியை தாவேகாவால பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. 5% இருக்கிற இடத்துல ஒரு ஜெயிக்கிறவங்களை தோக்க வைக்கலாம், தோக்குறவங்களை ஜெயிக்க வைக்கலாம். ஆனால்
ஒரு 1-2-5% கீழே இருக்கிற இடங்கள்ல ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஆனா தாவேக்காவுக்கு ஓட்டு போறதுனால அந்த அணி வெற்றி பெற போவதில்லை. வெற்றி வாய்ப்பை திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஒரு ஸ்பாயிலிங் போர்ஸா, டெஸ்ட்ரக்டிவ் போர்ஸா மட்டும்தான் வந்து இருக்க முடியும். நிச்சயமா தினகரனோ அல்லது ஓபிஎஸ்ஓ அதை விரும்ப மாட்டாங்க. அவர்கள் ஒரு அணியில் இணைந்து பயணித்து தாங்கள் வெற்றி பெற வேண்டும், தங்களோடு பயணிக்கிறவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைப்பாங்க.